இன்னொரு தரம் குழந்தை பார்த்துட்டு நாங்க போயிடுறோம். என்னப்பா இதெல்லாம்? யார் உங்களை இப்படி அடிச்சது? என்ன மன்னிப்பீங்களப்பா? ஹலோ மீரா. மீராவா? எங்க இருக்கா? எங்க இருந்து பேசுற? இருக்கக்கூடாத இடத்துல இருக்கிறா. நான் சொல்றத நீ கேட்கல. அவளுக்கு நடக்க கூடாது நடந்துடும். நாகராஜ், வெட்டி பேச்சுக்கு இது நேரம் இல்லப்பா. நாளைக்கு கோர்ட்ல ஆஜர்படுத்த போறியே தீவிரவாதிகளை, அவங்கள ஷிப்யார்ட்ல எங்க ஆளுங்க கிட்ட நீ ஒப்படைக்கணும். அப்பதான் எங்களுக்கும் விடுதலை, உன் தங்கச்சிக்கும் விடுதலை. இல்ல என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. டேய், அம்மாவையும் குழந்தையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. நான் மீராவோட வர்றேன். எஸ்பி வர தீவிரவாதிகளோட வர சொல்லிட்டு நம்மளையும் கொண்டு நடுக்கடல நினைக்க வச்சுட்டு எங்கேயா போயிட்டான நாகராஜ்? இதுவரைக்கும் நான் என்டர்டைன்மெண்ட்டுக்காக நான் எத்தனையோ பொண்ணுங்களை எடுத்திருக்கேன். ஆனா என் அழிச்சே தீருவன் வெறியோட இருக்கிற என் எதிரியோட தங்கச்சி நீ என் வலையில சிக்கின பாரு, அதுதான் டி கிக்கு. என்னையா தீவிரவாதிங்க நீங்க? போலீஸ் பிடிச்சான்ல, சைன் அடிக்கிற செத்து தொலைய வேண்டியதானே? உயிரோட வந்து எங்களை டென்ஷன் பண்றீங்களே. எங்கடா என் தங்கச்சி? டேய் ரங்கா, அப்பா நீ எப்படா ஜெயில ரிலீஸ் ஆகி வந்த? நான் எப்ப ரிலீஸ் ஆனேன் பெத்த அப்ப உனக்கே தெரியல. ஆமா, நீங்க எந்த பக்கம்? அது ஒண்ணு இல்ல, முந்தையெல்லாம் தண்ணி அடிச்சிட்டு இருந்தேனா, இப்ப அதை விட்டுட்டு கஞ்சால இறங்கிட்டேன். நேத்து வண்டி ஓட்டிட்டு போயிருந்தேனா, பிரேக்க விட்டுட்டு ஆக்சிலேட்டர் காலை வச்சுட்டேன் போறது. வண்டி போய் நாட்டிக்கிச்சு, லேசா தலையில அடி, அவ்வளவுதான். இப்பவாது ஒரு காயம். போலீஸ் கிட்ட மாட்டின உடம்பெல்லாம் காயமாயிடும். பேசாம போய் சரணடைஞ்சிரு. நானா? போலீஸ் கிட்டியா? இல்ல, கப்பல் தலை கோடவுன்ல எங்க ஐயா பிடிச்சு வச்சிருக்கிறது யார் தெரியுமா? இந்த ஊர் எஸ்பியோட தங்கச்சி. என்ன எங்க ஐயாவையும் போலீஸால ஒண்ணு அசைக்க முடியாதுடா. நான் வந்தா டாக்டரை பாக்கணும். அம்மா அம்மா, மீரா இருக்கிற இடம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. எங்கடா? வாங்க சொல்றேன். சும்மா சொல்லக்கூடாது. உன்னை தொடும்போது மசாக் தரையில ஷூ போடாம நடக்கிற மாதிரி ஒரு சுகம். வாயும் வயிறுமா இருக்கிறியன்னு விட்டுட்டு வந்த, இப்ப வாரிச பெத்த எடுத்துட்டு வந்துட்டியா? வசதியா போச்சு. வா. நீ போயிடு, நீ போயிடு.
ஷிப்யார்ட்ல. யோ, ஷிப்யார்டு கோடவுன் விவரமா சொல்லியா? ஆமா சார். ஏங்கடா எனக்கு பிள்ளைங்களுக்காக சாகுறதுல சந்தோஷம் தான் படுறேன். என் பிள்ளைங்களை எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அம்மாவையே கொன்னவன கூட மன்னிக்கணும்னு நீங்க சொல்லுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு நாங்க இன்னும் திருந்தலையா. அவ எனக்கு பொண்டாட்டியா வாழ்ந்திருக்கா. ஆனா ஒரு அம்மாவா உங்களுக்காக தான் செத்திருக்கா. அவ மேல சத்தியமா சொல்றேன், போலீஸ் கிட்ட நான் சொல்ற வார்த்தைக்கு மறு வார்த்தை நீங்க யாரும் பேசக்கூடாது. என் மனைவியை கொன்னவன நானே அடிச்சு கொண்டுட்டேன். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. நோ சார். என்ன அரெஸ்ட் பண்ணத்தான் செத்து போன என் பொண்டாட்டியே சந்தோஷப்படுவா. ப்ளீஸ். உங்க வாழ்க்கை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிஞ்சிடக்கூடாதுன்னு தான் உங்களை என் வீட்டு கூட்டிட்டு வந்தேன். அதுவும் ஏன் முன்னாடியே முடிஞ்சிடக்கூடாது. ஒரு குழந்தை எப்படி வளரக்கூடாதுன்னு உங்களுக்கு தான் நல்லா தெரியும். அதனால சொல்றேன், என் குழந்தைய வளர்த்து ஆளக்கிற பொறுப்பு உங்ககிட்டயே ஒப்படைக்கிறேன்.